11 மணியோட நிலவரம் என்ன சார்? நீங்கள் சொன்னீங்க கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, அது இது இவங்களுக்குலாம் சீட்டு இல்லை, ஓட்டு இல்லை, இவங்கெல்லாம் கத்துறவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவன் மெம்பராக உள்ளே வந்திருக்கானாலே அவனுக்கு ஓட்டு ரைட் இருந்தால் தான் மெம்பரே ஆக முடியும், முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கு தலைமுறைகள் தான் அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மூணாவது, நீங்கள் சோகால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிற நபர்களை மக்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு போகிறான். ஏய், உங்களால் நான் பெரிய ஆள் நினச்சிங்க. நாலு தமிழர் கட்சி 200 சீட்டு அடிக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிறாரு. டெப்டி சிஎம்மா பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துருமுருகன் ஆகிறாரு. ஓகேவா? இந்த தடவை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போது நாம் தமிழ் கட்சி தான். அண்ணன் சாட்டை என்ன சந்தோஷமா? உனக்கு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, சந்தோஷமா? உனக்கு இப்போ நிம்மதியா? ரைட்டு தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன அவரே ஒரு மனசாட்சி வேணாமா ப்ரோ? அதுக்காக பெரிய கிடையாது. போய் ஓப்பனாக சொல்லுங்கள். சார், அடுத்தபடியாக கண்டினியூஸாக தமிழக வெற்றிக்கழக தலைவர் கோயில்களுக்கு திருச்செந்தூர், ஷீரடின்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் அதையும் நெகட்டிவாக பேசுனாங்க. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸும் இருக்குது. திரும்பவும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான். நான் பார்த்த அளவுக்கு 20 to 25%, நான் 20 நான் அப்பயே சொல்லிட்டேன். இந்த 25லேருந்து 30 போனால் 25 வரைக்கும் வரலாம். சீட் கன்வர்ஷன்ஸு நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா 20 to 40 வரைக்கும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் நான் பதிவு பண்ணுறேன், விஜய் அப்படின்ற அந்த ஃபேக்டர் அது நம்ம 4ஆம் தேதி காலம் தான் தெரியும். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன் டைம்ஸ் டாக். நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது செய்தி தொடர்பாளர். திருச்சி தெரியும், சிறிது கண்டுபிடிச்சிருப்பீங்க. நன் அதர் தேன் நமது அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய திரு ராவுத்தர் இப்ராஹிம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அதாவது எந்த தேர்தலையும் பார்க்காத வகையில் இந்த தேர்தலுக்கு மக்கள் எல்லோரும் ஆர்வமாக போனதை தாண்டி இளைஞர்கள்லாம், குடும்பத்தில் இருக்க பெரியவங்களாம், அவங்க வீட்டில் பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்களா, அவங்களாம் முடியாதவங்கள கூட கட்டலோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டு போட கூட்டு போயிட்டு, சரிங்களா, அது ஒரு விஷயம் நடந்தது. இன்னொன்று, இந்த ட்ரெஸ் கோடு மேட்ரு பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பின்பம். ஒரு 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 போலிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு ஒரு பூத்துக்கு அப்படின்னா, ஒரு 10 இருந்ததுன்னா 10,000 ஓட்டில் 100 பேர் வந்தோன்னா என்ன விஜய் ஓட்டு போட அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கோட் ஆஃப் கான்டாக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? தளபதி ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அன்னைக்கு கோட் ஆஃப் கான்டாக்டை உடைச்சிட்டு இது கோட் ஆஃப் தளபதினு மாறிச்சது. முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், நார்த் மெட்ராஸ்னு கிடையாது, சவுத் மெட்ராஸ்னு கிடையாது, தமிழ்நாட்டில் இந்த மூலை அந்த மூலம் கிடையாது, எல்லா இடத்துலையும் காக்கி பேண்ட்டை, வெள்ளை சட்டை, ஒரு காப்பு, இது ஒரு பேக்காக வருது. சேல்ஸுக்கு கடைகளில் வரீங்க நிறைய எல்லா இடத்துலையும் இதை வாங்கிட்டு, குறிப்பாக பெண்களும் சேர்ந்து அந்த உடையை அணிஞ்சு நல்லா வச்சு பாருங்கள். வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும் போது அப்பா கருப்பு சிவப்பு சட்டை போட்டு வெளியில் வராப்புல, பிள்ளைங்க காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வெளியில் வருது. ஒரே குடும்பத்திலேருந்து ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்பா வாத்துக்குள்ளேயும் மண்டை கழுவி இங்கிட்டு போட்டு வச்சிடுறாங்க. என்டையராகவே எப்படின்னா தமிழ்நாட்டு களத்தில் இது ரொம்ப புதுசாக இருந்த நான் பார்த்த வரைக்கும். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு, ரம்ஜானுக்கு துணி வாங்கி பார்த்தோம். ஒரு எலெக்ஷனுக்காக முதல் முறையாக புது துணி வாங்கி காலையிலே அலாரம் வச்சு எந்திரிச்சு பிள்ளைங்க ஒட்டு மொத்தமாக கிளம்பி போய் தளபதிக்கு தான் ஓட்டு போட போகிறோன்னு ஓட்டு போகிறத வெளிப்படையாக இன்னாருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் மாறி இருக்குல்ல. இந்த ரவுடிசம் காலங்காலமாக நான் தான் சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு செருப்படி. முன்னாடி நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லக்கூட பயந்த ஒரு சமூகம் தளபதி விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னாடி இன்னாருக்கு தாண்டா ஓட்டு போடுறோம், எங்கள் அண்ணனுக்கு தாண்டா ஓட்டு போடுறோன்றத எல்லா பக்கமும் பறைசாட்டுற மாதிரி சொன்ன விஷயம் இருக்குல்ல, ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் சார். யாருமே எதிர்பார்க்கல. ஒரு தனிநபரால் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது. நான் இன்றைக்கி 10க்கு 6 பேர் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன்றாங்க. எல்லா பிள்ளைகளையும் ஓட்டு போட கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சார். சின்ன பிள்ளைங்க முன்னாடி திமுக தோற்று போயிட்டான் சார், அழுகுறான் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தான் பார்த்தீங்களா? குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு.
அவர் பேசுனது ஒய்எம்சி கிரவுண்ட். புறாவை பறக்க விட்டாரு. ம் ம் புறா எங்கால் புறாவுக்கு பெல் அடிச்சாரு. அது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க சார். அது நம்ம பேசுவோம். இவங்க வருத்துப்பாங்க, அது பிரச்சனை இல்லைன்னு வாங்க லைட்டாக மைத்திர வந்து பேசுகிறாங்க. நான் என்ன கேட்டேன்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் இந்த வருகை, இந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஏற்படுத்தில்லை சார். இதை பார்த்துட்டு எந்த அளவு கதறின சின்ன குழந்தைங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கதறேனாக்கா, அவர் ஒய்எம்சி கிரவுண்டில் பேசின விஷயம் உன் வீட்டு பிள்ளைக்கு எப்படா தெரிஞ்சு? எப்படி தெரிஞ்சு? நீ பார்க்க போய் தானே தெரிஞ்சிருக்கு. நீ முழுக்க முழுக்க அதை உட்காந்து பார்த்துருக்கிறீல்ல. அந்த பிள்ளைகள் வந்து 70 வருஷம் ஆலமரத்தை சின்ன குழந்தை சாச்சிட்டு போயிட்டான். கதறாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நொடி வரைக்கும் நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் சொல்ல முடியல. திமுக அதிமுக கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க. அவவே வந்து என்ன செய்யறது மண்டையை பிடிச்சிட்டு பிரித்து ஒன்றும் புரியாமல் உஷ்ணம் ஜாஸ்தியாகி போய் ஏதோ குளிர் பிரதேசத்துக்கு போய் சுற்றிட்டு கிடக்குறாங்க. எவன் வீட்டு காசில் அது தெரில. ஆனால் கையிருப்பு 10,000 தான் இருந்துச்சு பாவம். ஆமாம், 6,000 போட்டு கொடுத்துட்டாரு. அது மிச்சம் 4,000 கடன் வாங்கிட்டு போயிருப்பாரோ. கடன் வாங்கிட்டு போயிருப்பாரோ யார்கிட்ட? கவனிட்டியாவது இல்லை 10,000 தானே கேஷ் இன் ஹேண்டு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க கடன் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு. அப்புறம் அதை விட வேறு என்ன? நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஸ்டாலின் அவர்கள் கடன் இருக்கா? அப்புறம் கணக்கில் காமிச்சாரா? அதெல்லாம் காமிக்கல. கடனும் இல்லை, சொத்தும் இல்லை, காரும் இல்லை. 10,000 பணம் மட்டும்தான். 10,000 பணத்தில் 6,000 போட்டு கொடுத்துட்டாரு. 4,000 தான் இருந்துச்சு. இங்கேருந்து போனது ஓலா. அதுக்கு காசு அது ஓலாவா? சார் கேஷ் ஓலா ஓலா அப்படின்னு அவன். அதனால சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்காக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாராம். ஓட்டின்னு இருக்கிறாரா? தள்ளிட்டு இருக்கிறாரு சார். அதை வச்சு ஓட்டுறாரு சார். நீங்கள் யாரை ஓட்டுறாரு சார்? நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. வர ஒரு மீம் வந்து பார்த்தீங்களா, விட்டாத நான் சொல்லும் போது அப்படியே ஓட்டணும் வடிவேல் காமெடி. அப்பெல்லாம் கிடையாது சார். நீங்கள் ஸ்டாலின் அவரில் ரொம்ப லேசாக இடம் போட்டீங்க. அப்புறம் நான் ஏன் சார் அவர் லேசாக இடம் போடுவான்? எவ்வளோ பெரிய ஆள் அவர், திரும்ப அவர் தான் ஆட்சிக்காக வர போகிறான்னு சொல்கிறாங்க. என்னது அதை சொன்னா மட்டும் உங்களுக்கு சுருன்னு வருது. எனக்கு இல்லை, தமிழ்நாட்டில் பச்சை குழந்தை வரைக்கும் சுருன்னு தான் வரும். என்னது இங்கே வாங்க ஒழுங்காக கனவு கண்டோமா அப்படியே தனியாக போனோமான்னு இருக்கணுமே தவிர இன்றைக்கி நான் தான் வருவேன் நீ தான் வருவேன் இந்த சீன்லாம் கிடையாது சார். சார் இப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கூட்டணி தலைவர் யார்? திமுக கூட்டணி தலைவர், ஒன் ஆஃப் தி கூட்டணி தலைவி அந்நியார், சரிங்களா? அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணாங்க சார். அவங்கள வந்து துரேந்தர்னு சொல்கிறாங்க எல்லாருமே. திமுகவில் இருக்கும் துரேந்தர் அப்படின்றாங்க. 2 இடத்துல அவங்க காலி பண்ணாங்க ஸ்டாலினை. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெருசாக அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, பெண்கள் மீதான குற்றச்சாட்டு, பாலியல் அத்துமீறல் கொஞ்சம் போதை இருக்கு, அதாவது அண்ணன் சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. யார்கிட்ட கேட்குற? அண்ணன் தானே கேட்குற. அம்மா பார்க்க போகிறேன், ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு போனோம், 500 ரூபாய் எப்படி பார்த்தோம்? அண்ணன் ரொம்ப வெயிட்டோ கொஞ்சம் சேர்த்து கேட்போன்ற மாதிரி அண்ணனை நல்லா கேட்டிருக்காங்க. கேள்றான்னு பேசி முடிச்சுட்டு வரும் 4ஆம் தேதி மதிப்பிற்குரிய அண்ணன் திரு எடப்பாடின்ட்டாங்க. தெரியுமா தெரியாதா? அதை பார்க்கலையா நீங்க? எடப்பாடியினுடைய என்னது மறுபடியுமா அப்படின்னு வடிவேல் வந்து பேசுறாப்புல. இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே அவங்க இதை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன் சார். அது உங்ககிட்ட தான். உண்மையாகவே அவங்க தெரியாமல் சொல்கிறாங்களா, இல்லை இது துரேந்தர் மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்களா? இது எப்படி சார் சொல்லுவாங்க ஒரு மேடையில் வந்து பெண்கள் மீதான குற்றமும் மது போதை குற்றம் தான், அந்த போதை வசதி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், அதாவது அங்கே அண்ணன் குறை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதுதான் சார் மேஜர் பிரச்சனையே இப்போது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஆனஸ்டாக சொல்லுங்களேன். வீட்டுக்காரரை நீங்கள் எவ்வளோ இழிவுபடுத்தி பேசுனேன். நீ வடிவேலை வச்சு கலைஞர் பேச வச்சாரு, கீழே உட்காந்து குலுங்கி சிரிச்சிங்க. யாரெல்லாம்? ஸ்டாலின், அழகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருமாவளவன் நல்லா இருந்தார், இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சி தலைவர் இருந்தார், வைகோ இருந்தார். பல நபர்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து வடிவேலு வந்து உச்சபட்சமாக வந்து விஜயகாந்த் அவர்களை கேவலப்படுத்தும் போது குலுங்கி சிரிச்சிங்கல்ல. கூடவே வாழ்ந்த மனுஷன் சும்மா இருப்பாங்களா? ஓம்பூரில் எடுத்து ஒன்றே போடுறதுன்ற மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்து அவங்க செஞ்சாங்க. கிளியராக செஞ்சாங்க. ஆனால் வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னாக்கா, பிரேமலதாவையும் அவருடைய மகனையும் தோற்க வைக்கக்கூடிய வேலையை திமுக முன்னெடுத்திருக்கின்றதான் கேள்வி. அப்படியா? ஆமாம்.
ரைட்டு சார். இந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி சரிங்களா, நான் வந்து ஆக்சுவலி இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும்னு பார்த்தா நான் போடுவேன், உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ரங்கராஜ் பாண்டே அவர்களை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும் சார், ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன சார், ஓவராலாகவே வந்து இந்த சோ கால்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அவங்க மற்றவங்க சொல்கிறாங்க, சோ கால் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார், ஒரு 15 வருஷமாக ஒரு சேனல் நடத்துகிறோம், ஒரு 30 வருஷமாக வந்து ஒரு பத்திரிகையில் இருக்கோம், நம்ம பல பெரிய பெரிய ஆட்களை இன்டர்வியூ எடுத்துட்டோம். அதனால் நான் சொல்கிறது தான் தேவ வாக்குன்னு அவங்க வந்து கடவுளாக மாறிடுறாங்களா? இல்லை அந்த இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க இருக்கிற எந்த வயதோ என்ன எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கவங்கள வந்து பேசுகிறத ஏற்றுக்க முடியாமல் ஒரு ஈகோனால் வந்து இப்படி பேசுகிறாங்களா? என்ன மாதிரி ஒரு கேரக்டராக அவங்க இருக்காங்க சார்? இப்போது ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர் இப்போ நான் சொல்கிறேன், சீனியர் ஜேர்னலிஸ்ட், சோ கால்ட் சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அவங்க பேசுகிறது தான், அவங்க சொல்கிறது தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே நான் கேட்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் அலை வந்து இருக்குன்னா இருக்கு, மக்கள் வந்து மனசு மாறிட்டான். 3 மாசமா 4 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் உட்பட எல்லா சேனல்லையுமே நாங்கள் சொன்ன கருத்து என்னன்னா 8லேருந்து 10ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம், ஆரம்பத்திலேயே 10லேருந்து 12ன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 15லேருந்து 20% நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் ஒரு பாயிண்ட்ல. கடைசி 4 நாள் 5 நாள் வந்த அலையை பார்த்து எனக்கு ஒரு வேவ் தெரிஞ்சுது. நாங்கள் களத்தில் இருந்தனால எலெக்ஷனுக்கு முன்னாள் நைட்டு 12 மணி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது நிச்சயமாக எதிர்கட்சியோ இல்லை லீஸ் சினாரியோவில் ஹங் அசம்பிளி வர வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அந்த விஜய் வேவ் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியாச்சு சார். இதுதான் எங்களோட கருத்து. ஆனால் அவர் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து பேசும்போது 10 சீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவர் பேசுறது என்னன்னா, கத்திரவன் எவனுக்குமே இங்கே ஓட்டே கிடையாது. ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது விஜய் அவர்கள் ஃபோட்டோ போடும்போது இங்கே எவனுக்கும் ஓட்டே கிடையாது, இவன் நான் எஸ்ஐஆர்லேயே காலி ஆயிடுவான்னு சொன்னவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவர் மேலே எப்படி ஓட்டு வந்துச்சிங்க? என் ஊர்ல உனக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு? இல்லை சார், நான் முழுமையாக முடிச்சிடறேன், ஒன்று வந்துடுறேன். அதுதான் என் ஊர்ல உனக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு? சரி, அப்போ அப்ளை பண்ணியிருப்பாரு. சரி, 2வது வாங்க. அங்கே ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் ரொம்ப அப்படியே ஸ்டபனாக தான் நின்று என்ன பண்ணாரு, எவ்வளோ ஏன்னா அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேலாம் என்ன இப்போ 10 சீட்டு வாங்குமா, இவங்க 30 சீட்டு வாங்குவாங்க, அப்போனா அவனா 5 வாங்குவாங்களா அப்படின்னு அவரும் தொடர்ந்து அடித்தார். எடப்பாடி அவர்களை ஒரு முக்கியமான நிகழ்வில் வந்து கொண்டு வந்து அவரோட பத்திரிகையில் வந்து உட்கார வச்சார் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில். அங்கேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் மீண்டும் என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஓட்டு நல்லா வரும் ஆனால் சீட்டு ஒன்று கூட வாங்காதுன்னாரு. அப்புறம் 10 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டா அரசியல் பேசுறதே விட்டுறேன் அப்படின்னு கடைசியாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லாக விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணார் இந்த எலெக்ஷனை, புரியுதுங்களா? அவர் வந்து திராவிட கட்சியை வந்து 75 ஆண்டு கால திராவிட கட்சிகளை ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து அவர் ஆட்டிட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை 10 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னா நான் கையை தூக்கி என் பென்ஷன் தப்பு தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு ஃபைனலாக முடிச்சுட்டு அதோட இப்போ அப்படி நிற்கிறார் சார். ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இப்போ எங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு மென்டார்னே வச்சுக்கலாம் சார், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்க கருத்தை வந்து இழிவுபடுத்துறதும் இல்லை. சோ கால் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் வந்து சர்வேனா இதுதான் சர்வே, சும்மா பேசலாம் சர்வே கிடையாது, 1000 பேர் 1000 சொல்லுவான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல? எனக்கு ஒரு ஓரளவு பதில் சொல்லுங்கள். நான் 2 வியூவில் பார்க்குறேன். ஒன்று ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாண்டே அவர்களை பார்க்கக்கூடிய வியூ, காமன் பீப்புளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாண்டே அவர்களை பார்க்கக்கூடிய வியூ. ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க நபர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ரொம்ப வருஷமாக உள்ள ஃபீல்டில் இருக்கிறாரு, அதனால் வந்து ஓகே அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து இப்போ ஒருத்தன் வந்து 10வது வந்து 10 வருஷமாக ஒருத்தன் படிக்கிறான்னா அவன் புத்திசாலியா? ரொம்ப நாளாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கனாலே வந்து புத்திசாலின்னு அர்த்தம் கிடையாது. 2வது விஷயம், காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு, நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி பல பேர் பல கருத்தை பல இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவரை வந்து யாருமே சொல்லக்கூடிய கருத்தை வந்து எப்படி பார்க்குறாங்கனாக்கா, நீங்கள் வந்து விஜய் அவர்களை 10 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டு நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீ எப்போ அரசியல் பேசுவது நீ விடுவியா மாட்டியா? அவர் 10 சீட்டு மேலே வாங்க போகிறாரு. இல்லை, அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் நான் தப்பாக சொல்லிட்டேன், அவன் கை தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசத்தான் போகிறீங்க. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் செட் பண்ண ஒரு நரேட்டிவ், அதுக்கு வந்த பேமெண்ட்டு இல்லை அது ஓகே, அதுக்கு வந்த வியூஸ், அதை நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு தப்பான செட் பண்ணுறீங்க, தப்பான நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் மனசில் ஒரு தவறான விஷயத்தை விதைக்கிறோம்னு தெரிஞ்சே விதைக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சார், ஊடுருவது உள்ளுக்குள்ளே வந்து இவங்க வந்து இவங்களுடைய அறிவுத்திறன் ஆற்றல் திறன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெருசாக செஞ்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஆனால் நீங்கள் செட் பண்ண எல்லா நெரேட்டிவையும் 10 நிமிஷத்தில் பசங்க உடச்சிட்டாங்க. காலையில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே 11 மணியோட நிலவரம் என்ன சார்? நீங்கள் சொன்னீங்க கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, அது இது, இவங்களுக்கெல்லாம் சீட்டு இல்லை, ஓட்டு இல்லை, இவங்கெல்லாம் கத்துறவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவன் மெம்பராக உள்ளே வந்திருக்கானாலே அவனுக்கு ஓட் ரைட் இருந்தால் தான் மெம்பரே ஆக முடியும், முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கு தலைமுறைகள் தான் வந்து அரசியல் வரலாற்றை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மூணாவது, நீங்கள் சோகால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிற நபர்களை மக்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறான். ஏய், உன்னெல்லாம் நான் பெரிய ஆள் நினச்சிருந்தேயா. என்ன எப்படி இருக்கிற? இல்லை, இன்னொரு கருத்து சொன்னா தெரியுமா உங்களுக்கு? இப்போ ரீசெண்டாக அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரு, சார் நான் இன்னொரு பதிவு பண்ணிடுறேன், இந்த இடத்துல கூட சொல்லிடுறேன். விஜய் சேதுபதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நம்ம எவனெல்லாம் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறோமோ அவன்லாம் பக்கத்தில் போனால் அவன் ஒன்றுமே இல்லை, முட்டாப்பையில இருப்பான், நம்மளை விட அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல பதிவு பண்ணுவார். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம யாரெல்லாம் பெரிய பிம்பம் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ எல்லாரும் உண்மையை பேசலை, ஒரு அஜெண்டா பேசிட்டுக்கான தவிர ஒன்று என்ன நினைப்பாங்கன்னா அஜெண்டா பேஸ், இல்லாட்டி உனக்கு ஒன்றுமே தெரில, நான் இவ்வளோ நாள் உன்னை வந்து பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பெரிய தவறு செஞ்சுட்டேன்றதை அவங்களும் உணர்வாங்க. பட் சொன்ன மாதிரி அரசியல் பேசுறது நிப்பாட்டுவீங்களா? நிப்பாட்டு வரா பாண்டே? இல்லை, அது வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாரு சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாங்க, ஓட்டு போட்டுன்னு சொன்னால் போய் ஓட்டு போடுவீங்களான்னு சொல்லி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டா செந்தில் மாதிரியும் மற்றவங்க மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலம்புறாரு. அவரோட கிரேட் என்ன, அவரோட கிரெடிபிலிட்டி என்ன? சார், ஒரு குழந்தைங்க சொன்னால் அவங்க அம்மா அப்பா போய் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறது ஒரு தவறான விஷயம் சார். நான் என்ன சொல்கிறேன், அந்த குழந்தைங்க சொல்லனாலும் மக்கள் வந்து மாறிட்டாங்க, மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்றதை நான் களத்தில் பார்த்தேன்னு சொல்கிறேன். இதே ரங்கராஜ் பாண்டே கடந்த ஒரு வாரமாக நான் சொல்கிறேன் சார். நான் இன்னொன்று பதிவு பண்ணிடுறேன், அவர் மேலே நம்ம எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டு ஆன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸு. ஆனால் இந்த தாவேக்கான்னு வரும்போது அவர் பேசின விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், பாண்டே சொல்லிட்டாருன்னு போட்ட ஓட்டெலாம் ரிவர்ஸ் ஆக போதா? எப்படி ஆகும்? பாண்டேவே சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து மாறப்போதா? பாண்டே இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு நபரை வந்து உருவாக்கி விட்டுருக்காரா? இதோ பாருங்க சார், ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு, டக்குன்னு உங்கள் தொப்பி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சோர்சஸில் நான் கால் பண்ணி நான் பேசினேன். அப்போது இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் பேர் சொல்ல நான் விரும்பல, சொல்ல முடியாது, ஒரு 15,000 ஓட்டு போயிடுச்சு, 15 இது போயிடுச்சு, நம்ம சைட்லேருந்து போயிடுச்சு கன்ஃபார்ம்னு அவர் சொல்கிறாரு. யாருக்கு போயிடுச்சா? தமிழக வெற்றி கழகத்துக்கு. சரி சார், இந்த 1 வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சார் இவங்கெல்லாம் ஸ்டேபிளாகவே இல்லை சார். ஒரு அன்ஸ்டேபிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒன்று பேசுகிறாங்க, நைட்டு ஒன்று பேசுகிறாங்க, அடுத்த நாள் காலைல ஒன்று பேசுகிறாங்க, அடுத்த நாள் சாயந்தரம் ஒன்று பேசுகிறாங்க. நைட்லாம் ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில், இப்படி பேசாத அப்படி பேசுன்னு, வீரனுக்கு முன் வீரனுக்கு இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல சார். நீங்கள் வேணால் நான் பொய் சொல்லணும், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சேனலில் இப்போ நம்ம பேசக்கூடிய விவாதத்தை வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக நீங்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசக்கூடிய வீடியோஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க, முன்னும் பின்னுமா நிறைய விஷயங்கள் இருக்கும் சார். அதாவது அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் வந்து அந்த அருண் ஒருத்தர் தான் அவரை கூட பேசுவார்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங் சார். இப்போ உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே நீ வந்து என்ன 10 சீட் வந்து பேச அரசியல் பேச விட்டுறியா அப்படிலாம் கேட்கும்போது இப்போ பாண்டே அவர்களின் பேச்சில் ஒரு பயங்கரமான தடுமாற்றம் தெரிகிறது. தடுமாற்றம் மட்டும் கிடையாது, இவ்வளோ நாளாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்றது இந்த எலெக்ஷன் உணர்த்தும். உன்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மக்கள் வேவுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஜீரோன்றதை காட்டும். ஏன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் நபர் எப்படி இருக்கணும்னாக்கா கல நிலவரம் என்ன, கல யதார்த்தம் என்னன்றதை நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா பொருத்தி பார்த்து தான் ஒரு விஷயத்தை சொல்லணுமே தவிர நீங்கள் எதிர்க்கட்சின்னு சொல்ல வேணாம், ஜெயிப்பாரும் சொல்ல வேணாம், கல நிலவரத்தை பேசுங்க. ஜெயிக்கிற மாதிரி தான் ஜெயிப்பார்னு சொல்லு, ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போ. ஆனால் நீ ஆல்ரெடி மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, அதுக்கு எழுத்தார் போல் வார்த்தையை மாற்றி 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 மோல்டு பண்ணி பேசுனீங்களே தவிர கலை யதார்த்தம் என்ன? கிரவுண்டில் 10க்கு 6 பேர் டிவிக்கேன்னு சொல்கிறான், ஓட் போலிங் வந்துக்கிட்டு இருக்கு, ஆண்ட கட்சியை 2 பேருமே வந்து வரைக்கும் நாங்கள் தான் சிஎம்மாக வருவோன்னு சொல்லிட்டு நிறைய நம்பர் சொல்கிறதுக்கு பயந்துட்டு சொல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் சோகால்டு ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனியில் ஒருத்தர் சம்பாதிக்கிறான், சோறு சாப்பிட்றதுக்கு கலைஞர் தான் காரணம் ஒரு ஆள் அடுத்தது தான் சார் வந்தேன். அதான் இங்கே இவரை உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது பொழுது இது நாள் வரைக்கும் யாரையெல்லாம் பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ ஜென்யூனாக பேசினவன் தப்பிச்சுக்கிட்டான் சார். இந்த மாதிரி வந்து அவதூறாவோ அல்லது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு
ஒரு பொய்யான நெரட்டிவை செட் பண்ணி பேசின எல்லாருமே நாளைக்கு ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்கேன், போடா டேய் போன வாரம் இந்த அதான் சொன்னேன் இதை சொல்கிறேன், சொல்லுவாங்களா மாட்டாங்களா சார்? சீமானுக்கு என்ன வித்தியாசம்னு வாங்கி ஆ எழுதி வச்சு சார். இந்த ஜேம்ஸ் வசந்தன் சார், ஐயா மானஸ்தேன் அந்த கண்ணாடியை உடைச்சது வந்து யார் எந்த தற்கொலையும் தெரியல பேசிக்கிட்டு மனசாட்சியே இல்லாம சார் இனம் இனத்தோட தான் போய் சேரும் நம்ம கிடையாது. அவரை பற்றி போட்ட அவரை பற்றி போட்ட பதிவு அது. அப்படியா? அப்ப ரைட், அப்ப சரி, அப்ப மிக சரியா போட்டிருக்காரு. அவரை பத்தி போட்டிருக்காரு. இல்ல இன்னொரு காம்போ பாத்தீங்களா, அடுத்த வீட்டுடைய காம்பவுண்ட்ல போய் நீ வந்து கேட்ல வழி இல்லாத அளவுக்கு நீ கொண்டு போய் நிப்பாட்டினா உனக்கு மனநோயா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அவனை வெறுப்பேத்துறது அப்படியே நிப்பாட்டி இருந்தா கூட சார், இப்ப நீங்களோ நானும் நிப்பாட்டி இருந்தா கூட அப்ப நல்ல மனுஷன்பா, நல்லப்பா, நல்ல தம்பிப்பான்னு சொல்லுவாங்க. உன் மேல அவனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, நீ ஊர் ஃபுல்லா வந்து பார்த்தா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல, உன் மேல கடுப்பு உன்னை சொல்லவும் முடியாம உன் கண்ணாடி சொல்லிட்டான். இல்ல எத்தனை நாளா அந்த மாதிரி செஞ்சிருந்தா அவன் கடுப்பாயிருப்பான். அப்ப தொடர்ச்சியா பக்கத்துல வசிக்கக்கூடிய நபர்களுக்கு தொல்லையா இருந்திருக்கு. புரியுதா உனக்கு? உன்னால பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு கூட உனக்கு பிடிக்கலன்ற நானு சமூகத்துல நீ எவ்வளவு பெரிய இதா இருக்க புரிஞ்சுக்கணுமா? பக்கத்து வீட்டுக்காரனே உனக்கு பிடிக்கல, நீ வண்டியை நிப்பான்னா கண்ணாடியை உடைக்கிறான். அப்ப நீ எவ்வளவு கேவலமானது நடந்துட்டு நேபர் கிட்ட மறைச்சு உன் வீட்டுக்காரன் உன் வீட்டு வாசல் நிப்பாட்டு. எப்பவுமே ஊரா வீட்டுல போய் நிப்பாட்டுறது தான் வேலை. மட்டும் தான் நிப்பாட்டுவியா? அதை அவர் தான் கேட்கணும். இப்போ சார் நம்மளாம் அப்பப்போ சொல்லுவோம் சார், இந்த காம்போலாம் சேரும்போது இந்த ரியல் ஓஜி காம்போ, ராவுத்தரும் நவீனும் பேசுகிறாங்க, நீங்களும் இன்னொரு சேனலில் பேசும்போது நம்ம அங்கே நம்ம தமிழில் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரீசெண்டான ஒரு வந்து இந்த ரியல் ஓஜி காம்போ சேர்ந்துருக்காங்க. இனம் இனத்தோட தான் சேரும் அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி ஜேம்ஸ் வசந்தனும் அண்டா சேர்ந்துடும். பார்த்தீங்களா அந்த வீடியோவை? 2 பேரும் ஒரு இன்டர்வியூவான். அப்படியா? அதை பார்த்தோன்னே ஜேம்ஸ் வசந்தன் சார், நான் சொல்கிறேன், அவரும் ஒரு இசையமைப்பாளர், நல்லா தமிழ் பேசக்கூடியவர், அவருக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி உண்மையாகவே இருக்குது சார். இருந்துச்சு ஓகேவா? அது வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப கேவலமாக கன்றாவியாக போய் நீ இந்த ஆள் கூட போய் பேசினா மிச்சம் இருக்க மரியாதையும் செதஞ்சு போச்சு சார். ஜேம்ஸ் வசந்த், அண்டா, பெரிய மிஷா, நம்ம பொன்ராஜ், ஆமாம். இப்போ அந்த 4 பேர் ஒன்று உட்காந்துக்க உட்காந்துட்டேன்னா அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர் அவங்க தான் ஈஸியாக புரிஞ்சிடும் மக்களுக்கு. அப்புறம் இவரு கூட சார், அந்த பேர் என்ன சார், ராஜுவா உங்களோட இதை நீங்கள் பேசின ஒரு வீடியோவில் தான் வந்து பார்த்தா டெம்ப்ளேட்டாக எடுத்து போட்டிருக்காங்க கீழே அந்த 10 பேர் பெய்டு. நீங்கள் கூட கொளுத்து போய் நல்லா தொப்பையெல்லாம் தொந்தியமாக இருக்காங்க பெய்டு, அதுக்கு ஒன்று எடுத்து போட்டிருந்தான். கரெக்டாக கீழே பெய்டு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு 10 பேர் கரெக்டான தான் போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோ கூட பார்த்தேன், ஒருத்தர் பேசியிருந்தார், அவர் அந்த அளவுக்குலாம் சீப்பாக பேசுவார் சார். ரொம்ப அது பேர் வரல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார். ராஜுவோ நல்ல பேர் சார். அது அவர் ஆல்மோஸ்ட் 8-9 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காப்புல. அவர் இண்டிவிஜுவலாக பேசுவார், இண்டிவிஜுவலாக பேசுவாப்புல. சேட்டலைட் சேனலில் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பார் அவர் சார். கம்பீரமே இல்லாமல் கம்பீரன்னு சொல்கிறாரு அவரை. தெரியல, எனக்கு பேர் டக்குன்னு வரலையே. நான் சொல்கிறேன் சார், அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி பார்க்குறேன். அந்த மனுஷன் சார் மனசாட்சியே இல்லாமல் சார், அதாவது என்ன அவர் மேலே ஒரு புகார் தெரிவிக்கிறது, என்ன அவர் மேலே ஒரு வன்மத்தை கக்குறதுன்னு தெரியாமல் சார், புறா பிடிச்சி தூக்கி போடுறதா இருக்கட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களை போய் நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எந்த லெவலுக்கு இவனோட வன்மையில சார் ஒரு மாதிரி வைத்தறிச்சலில் பேசுவாங்களா சார், அதை வந்து இப்போ தான் சார் முற்றிலுமாக நம்ம பார்க்க முடியுது. என்னால் வந்து அன்பிலீவபிளாக இருக்குது. இது வைத்தறிச்சலும் கிடையாது, வன்மமும் கிடையாது. வாங்கின காசுக்கு கண்டதையும் வாங்கி எடுத்திருக்காங்க. இன்னுமா சார்? இன்னமும் எடுப்பாங்க. புரியுதுங்களா? 4ஆம் தேதி வரைக்கும் எடுப்பாங்க. 4ஆம் தேதிக்கு மேலே எடுத்த வாந்தி அவங்களே நக்குவாங்க. எழுதி வச்சுங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் எவ்வளோ பொய்யா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அன்னைக்கு மாற்றி ஒரு விட்டு வாங்கி பாருங்கள். அதுக்கு மேலே நீ எழுதி வச்சுக்க. இன்னைக்கு எவெல்லாம் தளபதி விஜய்க்கு எதிராக பேசினானோ நாளைக்கு நீங்கள் தாண்டா வந்து நிற்ப, இங்கே தான் வந்து நிற்ப. அன்னைக்கு உனக்கு அன்னைக்கு பிளப்புவாத அரசியல் இங்கே வச்சு தான் இருக்கும். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி 140-150 சீட் வந்துருச்சுன்னா, திமுக 140-150 சீட்ஸ் வந்துருச்சுன்னா எங்கே கைலாசாலையா? எங்கே நிலவரம் வேற? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வந்துருச்சுன்னா இல்லை, அவங்க ஆசைக்காக. இன்னொருத்தர் சார், நம்ம அதை பற்றி பேசியே ஆகணும். அதாவது நிறைய போஸ்ட்லாம் பார்க்குறேன். ஒரு மனநிலை காப்பகத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சோறு சாப்பிடும்போது தூங்கும் போது விஜய்னே பேசிகிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அப்படியே அவங்க மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி, மனநல காப்பகத்தை திரும்ப அவர் சேர்க்கணும், ஒரு தூக்கத்திலே விஜய்னு பேசுகிறாரு, வீட்டில் விஜய் பாட்டு போடாதுன்னு சொல்கிறாரு, விஜய்னு யாரையும் ஃபோனில் கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஒரு மாதிரி ஆகிட்டாரு, டாக்ஸிக்காக ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று வருது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களாவது பரவாயில்ல சார், சரி இவங்க கூட பரவாயில்ல சார், ஏதோ 10 ஜெயிக்குன்றானுங்க, 20% வந்துட்டானுங்க ஒரு அளவுக்கு.
ஏன்னா செருப்படி அடிப்பானுங்க இந்த மாதிரிலாம் பேசுதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தவன் பொழப்பு நடத்தணும்ல. ஒரே ஒரு இடத்துல கூட தாவேகா ஜெயிக்காது, ஒரே இடத்துல கூட ஜெயிக்காது. இன்னொன்று அடிச்சு சொல்கிறேன், ஒரே இடத்துல ஜெயிக்காதா, எல்லா இடத்துலையும் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாப்புல நம்ம நண்பர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஓகேவா, அவரை பற்றி ஒரு 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 50 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சார். நம்ம பேசவே வேணாம், இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன் சார். அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கேன். அதாவது ஆஃப்டர் பிஃபோர்னு போடுவோம்ல, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆக்ஷன்லேயும் ஒரு வீடியோ போட்டுக்கலாம், ரியாக்ஷன்லேயும் ஒரு வீடியோ போட்டுக்கலாம். நம்ம பார்த்து சிரிச்சா மட்டும் போதும். எப்படி அந்த வீடியோ பிச்சுக்கிறது மட்டும் பாருங்கள், ஒரே பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கு. நம்ம இப்போ போட்டு நம்ம வந்து அடுத்த எபிசோடில் டிவியை செட் பண்ணிவிட்டு அவர் என்னதான் இந்த எலெக்ஷன் டைமில் பேசினாரோ அதுக்கு முரணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தாவேக்காரனை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேட்பாளர் கேட்டால் கூட யாரும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அவரே ஒரு மேலே நின்று வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது பேரை மறந்து போயிட்டாலும் பின்னாடி பேரை தேடுறாரு. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் செருப்படியை வந்து நம்ம கொடுக்கல, அவரே பேசுகிறாரு, அவரே செருப்பத்தை அடிச்சுக்கிறான்ற மாதிரி அவர் நிலைமை போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்படி பண்ணலாமா சார்? அவர் சந்தோஷம் பண்ணுறதுக்காக அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 200 இடங்களில் வெற்றி பெற்றோம் சார். நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பசியா இருந்துச்சு. இப்படி சொன்ன இல்ல சார், எல்லாமே மறந்து போச்சு சார். பாவம் சார், அவர் சொல்லியிருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏய் வாங்கடா என் காலில் வந்து கெஞ்சுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருல்ல. அதனால சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் காலிலையும் உளுந்து கெஞ்ச வேணாம், ராவுத்தர் அவர் காலில் உளுந்து கெஞ்ச வேணாம், இல்லை விச்சர் வாய்ஸ் காலில் உளுந்து கெஞ்ச வேணாம். நீங்கள் யார் காலிலையுமே உளுந்து கெஞ்சாமல், ஏன்னா நீங்கள் வந்து எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையின் விற்த்திக்கு போயிட்டானோ அப்போ தான் ஒரு மனுஷன் இப்போ இந்த மாதிரிலாம் பேச முடியும். அதனால் நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த சேனல்லையுமே சொல்ல மாட்டான் சார், 200 சீட்டு நாம் தமிழர் கட்சி அடிக்குது சார். ஆமாம், அண்ணன் சீமான ஏன்னா அது அவங்க இல்லை சார், சார் எங்கே வச்சு அடிக்குதுங்க, சீட் அடிக்குதுன்ற. நாம் தமிழர் கட்சி 200 சீட்டு அடிக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிறாரு, டெப்டி சிஎம்மா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஆகிறாரு. ஓகேவா, இந்த தடவை வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போது நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சாட்டை என்ன சந்தோஷமா, உனக்கு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, சந்தோஷமா, உனக்கு இப்போ நிம்மதியா, ரைட்டு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன அவரே ஒரு மனசாட்சி வேணாமா ப்ரோ, அதுக்காக நாங்கள் 200 வருவோம்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு 190 190 ஜெயிக்கிறீங்க, நான் விட்டுருக்கிறேன். 190 நீங்கள் 10 சீட்டு டிஎம்கே, 10 சீட்டு ஏடிஎம்கே, மீதி வந்து பார்த்தீங்கன்னா மீதி யாரும் இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக வெட்டிகளாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது, பூஜ்ஜியம்னே வச்சுப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகேவா, இப்படி வச்சுப்போம். 190 வந்து பார்த்தா நாம் தமிழர் கட்சி சார். மீதி எவ்வளோ சார் இருக்குது? 234. இது எப்படி அவரோட நோய் குணமாறதுக்காக சொல்றீங்களா என்ன சார்? அவருடைய மனநோய் இல்ல சார். சார் உனக்காக நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், இதோடு கேட்டியா? சந்தோஷம் சார், யாருமே பண்ணல சார். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்களா? அந்த நம்ம அவங்க பேசும்போது நம்மளும் திரும்ப திரும்ப அடிக்கிறோம் சார். அவருக்கு இப்போ என்னன்னா, அவங்க ஜெயிச்சுவாங்க நம்ம சொல்லணும். ஆனால் சர்வே எல்லாமே தப்புண்ணே. இப்போ கூட எக்ஸிட் போல வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேச சார். சிரிக்காதீங்க சார், அதை பற்றி நம்ம பேச வரல சார். இருங்க சார். அது எக்ஸிட் போலாம் இல்லை எக்ஸிட் சார்? அது எக்ஸிட் ஓல்னா ஓட்ட அது எக்ஸிட் ஓலா என்ன சொல்கிறோம், அதை விட்டுருங்க. ஒரு எக்ஸிட் போல் வந்திருக்கு, அது நான் சிம்பிளாக நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியில் 190 அதை எக்ஸிட் போல விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறேன், இதுதான் எக்ஸிட் போல் ரிசல்ட். அவங்க தப்பாக போடுறாங்க, 2 to 6 போட்டு வச்சுருந்தாங்க. செருப்பு கொண்டு அடிக்கணும் அவனை, எவனா எக்ஸிட் போல் போட்டது? என்னடி சொல்கிறேன்? அது நீ பார்த்துப்ப. எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பீரங்கியாக இருந்து நீங்கள் போய் ஊராக பிரச்சாரம் கேட்டு அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய வாக்கு கிடச்சிருக்கும் போது எப்படி நீ வெறும் 5 சீட்டு 10 சீட்டு ஜெயிப்பேன் சார்? இல்லை விட்டுருங்க சார். 190 அவங்க ஜெயிக்கிறாங்க சார். 190 சார். சரியா? 190 தான். அவங்க 190 அடிச்சிருந்தா சார், அவங்க 190 அடிச்சிருந்தா களத்தில் வேலைக்கே வருவாங்க. 2020 ஏடிஎம்கே 20, டிஎம்கே 20, மீதி 4 சுயேட்சை. டிவிக்கே 1 கூட வராது.
அண்ணா ஹாப்பியாண்ணே சார் சுயேட்சை இந்த டிவி சின்னம் ஒன்று நினைச்சு அதை வச்சுக்கலாமா? சார் டிவி சார் தாவேக்காக 2% ஒரு தான் சார் வரும். சரி எவ்வளோ வரும்? எவ்வளோ? 2%. ஓகே 190 அண்ணன் அடிக்கிறாப்ல என்டிகே. ஆனால் ஹாப்பியாண்ணே நான் என் வாய சொன்னேன் போதும் நான் விட்டுருண்ணே என்னண்ணே நான் சொல்லிட்டேன் விட்டுருண்ணே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அவன் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, என் சப்ஸ்கிரைபர் தப்பாக நினச்சா கூட பரவாயில்லண்ணே. 190 நம்ம அடிக்கிறோண்ணே. ஓகேவா? அண்ணன் சிஎம் வரும், டெப்டி சிஎம்ண்ணே விடுங்கண்ணே. என்ன சார்? சார் கண்டிப்பாக சார். நீங்கள் அவர் திருப்தியாக கேட்டுருக்கீங்களா? அவர் அது தெரில பார்ப்பார், இந்த வீடியோ பார்ப்பாப்புல அவர் ஹாப்பி ஆகிடுவார். அவர் 190 நம்ம தான் உண்மையாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாரே சார். விடுங்க இப்படி சொல்லிட்டு போவோம். என்ன இப்போ நம்மளுக்கு கேளு டெபுட்டி சிஎம்னு சொன்னீங்களே, அப்போ உதயநிதி கோச்சிக்க மாட்டாரா சார்? அது அவங்க பிரச்சனை, அதான் அவரும் சொல்லிட்டாரு. மாப்பிள்ள நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், நம்ம பங்காளி சண்டைங்க, அது அவங்க டீலிங் சார். ஓகே ஓகே இப்போவே அறியுது பாருங்க. உண்மையாகவே அறியுது சார். இல்லை சார் நானும் பார்க்குறேன், பாவம் அவரை போட்டு வச்சு செய்கிறாங்க, இவரும் விடாமல் பேசுகிறார் சார். முதல்ல அவர் பேசும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு பார்ப்போம் சார், சரி என்னதான் பேசுவார். இப்போலாம் வந்து ஒரு மாதிரி அம்னீஷியாம ஒரு ரொம்ப டாக்ஸிக் டு தி கோர். தெரிஞ்சிருச்சுல, நீ வாயை திறந்தாலே இப்படி தான் பேசிட்டு இருக்க போற அப்படின்ட்டு அவர் மாதிரி ஒரு கிளாக் ஒன்று போட்டு விட்டாங்க சார். விஜய் 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 நான் பார்த்தேன். அப்போ விஜய் 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 விஜய். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை வியூஸ்க்காக வந்து அவ்வளோ வியூஸ் போதுன்னு உங்களை அறிவு சார்ந்து எவனும் பார்க்கல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். உங்களை எப்படி பார்க்குறான்னா, பார்த்தியா இப்போ பாரு ஆன் பண்ணி விரும்பர் எப்படி பேசும்பார் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஒரு அரசியல் தளத்தில் இருந்தபோது பொதுவெளிக்கு நம்ம வரும்பொழுது நம்மளை பார்க்கும்பொழுது நம்மளை கண்ணியத்தோடு மரியாதையோடு பேசணும் சார். அதான் ஒரு அரசியல் இருந்து ஒருத்தர் சம்பாதிக்கிற முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஆனால் நீங்கள் அரசியல் தளத்தில் இருந்து பொதுவெளியில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எல்லா கட்சி நபரும் மதிக்கக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா இல்லை. ஸோ அது ரொம்ப உள்ளபடி வேதனை. ஏன்னா ஒரு சித்தாந்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர், அதில் இருந்து சீமானனும் சரி இப்போ சாட்டை அவர்களும் சரி அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாமே வன்மோன்னு தெரியுது, கேவலமாக பேசுகிறீங்கன்னு தெரியுது. பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்படி தான் சார் பேசி ஆகணும். சரி உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் இப்படி தான் பேசி ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் யாராவது இருக்கிறானா இல்லை அவர் தான் சிஎம். அவர் சிஎம், அவர் தனியாக ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு அவர் தான் சிஎம். ஆனால் அந்த நித்யானந்தா பார்த்து அண்ணன் பொறாமப்பட்டாரு. அவனும் ஜாலியாக இருக்கான் பாடுறா, அதெல்லாம் பிரச்சனைடா, பொம்பளைங்க கூட வச்சிருக்கலாம் இல்லைடா, பூரா வெள்ளக்காலத்துக்கு தான் வச்சிருக்காண்டா அப்படின்ட்டு அதே நினப்புல இருந்தாரான்னு தெரியல. பிரச்சாரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கி முத்தம் கொடுத்துட்டாரு கண்ணில். பார்த்தீங்களா? அப்படி நான் பார்க்கல. கணத்தில் என்ன சொல்றீங்க? நான் பார்க்கல, உண்மையாக பார்க்கல. அந்த பிள்ளை ஊனுது வயசு பையன் அது பையனுக்கு. ஆமா, பொம்பளை பிள்ளை தூக்கி கணத்துல முத்தம் கொடுத்துட்டாரு வேன்ல இருந்து வணிக்கு தூக்கி. அந்த பிள்ளைய சின்ன குழந்தையா? இல்ல சார், ஒரு பருவப்பெண். பருவப்பெண். சோ நல்ல இடத்துல தான் கொடுத்துருவாப்ல. அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ நல்ல இடத்துல தான் கொடுத்துருக்கு. நான் கெட்ட இடத்துல கொடுத்தானா நான் சொல்லலை. ஆமாம் ஆமாம், முத்தம் கொடுத்தா தானே சொன்னேன். எனக்கு இந்த இடத்துல அவர்கிட்ட இல்லை கேள்வி, வேல்முருகன் தான். அங்கே தான் நான் வந்தேன் இப்போ. ஏன்னா விஜய் அவர்கள் தங்கமும் வைரம் கொடுத்தது அந்த பிள்ளைங்களை அங்கீகரித்த பொழுது தோல்ல கைப்படுறதுக்கு இதுக்கு கூட்டி கொடுக்கலான்னு பேசினேன்ல. சீமான் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியில் நான் வேட்பாளரை போடவில்லைன்னு சொன்ன வேல்முருகன் இப்போ இதுக்கு பதில் சொல்லு. கரெக்ட், பதில் சொல்லு. ஒரு வயசு பொம்பளை பிள்ளை டென்ஷனாக படிக்கிற பொண்ணு தானே இருக்கும். டென்ஷனாக படிக்கிற பொண்ணா இருக்குமா? அதுக்கு மேலே தான் சார், +2 நினைக்கிறேன். +2லேருந்து காலேஜ் அந்த அளவுக்கு தான் இருக்கு. பெரிய ஓகே 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 ஓகே. அதுக்கு ஒரு ஆள் வந்து பொது வழியில் தூக்கி முத்தம் கொடுக்குறாப்புல கன்னத்தில், அதாவது கீழே நிற்கிது, மேலே தூக்க இழுக்கிறாப்புல, வா வா வான்ட்டு. இதுக்கு வேல்முருகனுக்கு என்ன பதில் சொல்லுவார்? வேலே சொல்லுங்க. வேல் நம்மளுக்கு வேலை அந்த மாதிரிலாம் இந்த லூ வந்தாலும் ஏதாவது சேர்ந்து அது கோர்வையாக வந்துடும். வன்மம் வன்மம். ஆனால் நீங்கள் நைட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்டா நிம்மதியாக தூங்குவார் சார். கண்டிப்பாக தூங்குவார். நம்ம டெப்யூட்டி சார் இந்த மாதிரி நம்ம டெப்யூட்டி சிஎம் எங்கள் அண்ணன் சிஎம். ஆமாம், பயங்கர ரிலாக்ஸாக தூங்கும். ஃபுல்லாக அவங்க இருக்கிற மாதிரி நான் வேணா ஏஐல பண்ணி அந்த பிக்சரும் நான் போட்டு நம்ம அண்ணன் சீமான் சந்தோஷப்படுவார். சிஎம் ஆகிட்டோம்டா, நீ சொன்னி பாரா, நீ பாவம் சார், பாவம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லைடா இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகுமா? இந்த மாதிரி பேசினா ஹெல்ப் ஆகும். இது சைக்காட்ரிஸ்ட் மாதிரி சைக்காலஜிக்கலாக நம்ம இப்படி பண்ணால் தான் அவங்களை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். வேறு வழி கிடையாது. இல்லைனா ஏன்னா கூட நம்ம அவங்கள கரெக்ட் பண்ண வேணாம் சார், விட்டுருங்க. டாக்டர் பார்த்து ரைட் ஓகே. இல்லை எங்கடா கீழே விழுந்து பேசி ஈஸி குத்து வாங்கிட்டா டாக்டர் பிரபு தான் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா தெரியல எனக்கு. இல்லை எனக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை சார் இவங்களை. ஏன்னா எனக்கு இது இப்படி என் பண்ணுறது தான் கரெக்ட். 190 சீமான் அண்ணன் சிஎம் டெப்டி சிஎம் வராங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. எந்த நாடுன்னு சொல்ல மாட்டோம்.
இல்லை தமிழ்நாடே சொல்லிட்டு போகலாம் சார். ஐயோ, விட்டுருங்க சார், நான் சொல்கிறேன்ல. உங்களுக்கு எனக்கு திட்டாலும் பரவாயில்ல சார், அண்ணன் ஜெயிக்கிறாரு. அண்ணன் ஜெயிக்கிறாரு, அதான் சொல்லணும் இப்போ சார். அவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ திமுக ஜெயிக்கணும்னு சொல்லணுமா அவருக்கு? அவர் இதை ஒன்று ஒரு மறுக்க சொல்லுங்கள். அண்ணன் இதை பார்த்தாருன்னா நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லுங்கள். நீ மற்ற கட்சியை விட்டுடலாம் சார், நாம் தமிழர் கட்சி என்ன ஆகணும் இந்த எலெக்ஷன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்ன ஆகும்னு சொல்லுங்க. என்ன ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். அவர் சொல்லணும். ஆமாம், நான் இப்போ 190 நீங்கள் ஜெயிச்சு ஆட்சி பிடிங்க நான் சொல்லிட்டேன். நீங்களும் அதை சொல்லிட்டுக்கிறீங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. தாவேக்கா ஒன்றும் வராதுப்பா, போதுமா விடு. நீ 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 கொஞ்சம் பேசாமல் அமைதியாக வேணாம். ரொம்ப உங்கள் பேர் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, உங்களை ஒரு வேறு மாதிரி பார்க்குறாங்க. அது நல்லது கிடையாது. ஆமாம், சரியே கிடையாது. அதை போய் ஓப்பனாக சொல்லிவிட்டு சார். அடுத்தபடியாக கண்டினியூஸாக வந்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து கோயில்களுக்கு திருச்செந்தூர் ஷீரடின்னு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. சில பேர் அதையும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸும் இருக்குது. திரும்பவும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான். எலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி போகாமல், ஏன்னா அப்போ போனால் அரசியலாக்கப்பட்டிருக்கோம், அது பேசப்பட்டிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்லான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து இந்து, அப்பா வந்து கிறிஸ்டின்னு. ஸோ அதுவும் அவருக்கு ரொம்ப சாதகமாக வந்துச்சுன்னு. அதான் சார், அந்த 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 காற்று அப்படியே ஸ்லோவாக தான் அப்படியே மாறும். அப்படியே இப்படியே இப்போ இப்படி இருக்காங்க சார், இந்த வேவில் இருக்காங்க. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல். அது 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சங்குன்னு இடத்துல உட்காந்துரும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு மாதிரி அதெல்லாம் கேட்கும் போது மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது சார் அந்த பேச்செல்லாம் கேட்கும் போது. லைட்டாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அது தெரியலையே. கோயிலுக்கு தான்டா போனார், திமுக மாதிரி வேற எங்கேயும் போகல. போகலையே. நீ எங்கங்கிறதையே வந்து இங்கே வந்து உட்காந்து வியாழக்கிழமை போகாமையா புதன்கிழமை போனோம் ஷீரடிக்குன்னு கேட்குறாங்க. மற்ற நேரம்லாம் கோயிலை பூட்டி வச்சுருவாங்களாம்மா? வியாழக்கிழமை மட்டும் தான் திறந்து வச்சுருப்பாங்களா? கோயில் என்ன நேரத்து சாமி எப்போ போய் பார்த்தா சார், இவங்களுக்கு இப்படி ஒரு மனநோய் இருக்கும்னு யாருக்குமே இது வரைக்கும் மண்டிட்ட ஷீரடியில் மண்டிட்டான்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது மண்டிட்டு தானே வழங்குறதுன்றது இயல்பான. அங்கே மண்டிடலாம், அதை தான் சொல்கிறேன். அதை கூட நீ வந்து தவறாக சித்தரிக்கிறேனாக்கா, நீ மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி எப்படி மண்டியிட போகிறன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மோசமான சைக்கோபேத் மாதிரி சில பேர்லாம் சார் சைக்கோ ஆகிட்டானுங்க சார், டாக்ஸிக் ஆகிட்டானுங்க சார். ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன ஒருத்த வந்து 2 வருஷத்தில் ஜோம்பிஸ் மாதிரி மாதிரி. ஆமாம், எப்படி வந்து ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ அவனை டார்ச்சர் பண்ணியும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவரை அப்யூஸ் பண்ணியும் அவர் என்னென்னமோ நம்ம பண்ணி பார்த்தோம். மயிரண்டு போயிட்டே இருந்துட்டாரு. இவன் ஓட்டுக்கிட்டு வாங்கிட்டா நம்ம அரசியல் வாழ்க்கை என்ன ஆக போகுது? உனக்கு ஏது அரசியல் வாழ்க்கை? ஏது உனக்கு அரசியல் வாழ்க்கை? உனக்கு ஏது ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கை? 2 பேரும் செஞ்சது ஜேர்னலிசமும் கிடையாது, அரசியலும் கிடையாது. புரியுதுங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தர் அரியணையிலேருந்து உட்கார்றதான் அரசியல் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம களத்தில் 23ஆம் தேதி ஓட்டு போடும் போதே பார்த்துட்டோம்ல. அப்புறம் ஸோ 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் சார். இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று வந்துருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ அதுக்கு மேலே எப்படி சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்குமா அவங்கள? சார் உண்மையாகவே சொல்கிறேன், நான் என் ஸ்டாண்டாக நிற்கிறேன் சார். நான் பதிவு பண்ணிடுறேன் சார் சிம்பிளாக லாஸ்ட்டில். நான் வந்து பார்த்த அளவுக்கு 20 to 25%, நான் 20 நான் அப்போயே சொல்லிட்டேன். அப்போ இந்த 25லேருந்து 30 போனால் 25 வரைக்கும் வரலாம். சீட் கன்வர்ஷன்ஸு நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா 20 to 40 வரைக்கும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் நான் பதிவு பண்ணுறேன், விஜய் அப்படின்ற அந்த ஃபேக்டர் அது நம்ம 4ஆம் தேதி காலம் தான் தெரியும். எல்லாரும் நினச்ச மாதிரி மனதளவில் மாற்றம் வேணும்னு எல்லாரும் நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா, நிச்சயமாக அவர் எதிர்கட்சியாகவோ இல்லைன்னா சொல்ல முடியாது, எப்படி வேணால் ரிசல்ட் மாறலாம். மாற்றத்தை நோக்கி மக்கள் அப்படின்றத எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க நினச்சிட்டாங்கன்னா இந்த ஃபேக்டர். ஆனால் மினிமல் கேஸில் தமிழக வெற்றி கழகம் இஸ் கிராசிங் 25% ஓட்ஸ் அப்படின்றது மை பர்செப்ஷன். களத்தை பார்த்து நான் சொல்கிறேன், சரிங்களா? சீட்டும் பொறுத்த அளவுக்கு 20 to 40, அது 20ஆகவும் இருக்கலாம், 21ஆகவும் இருக்கலாம் சார், 40ஆகவும் இருக்கலாம் சார். இது ஏன் ஸ்டாண்டு, இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஏன் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் உங்கள் கட்சி உங்கள் கருத்து நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் உட்கார போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனி பார்ட்டி அப்படி தான் நம்ம வந்து சொல்லுவாங்க, அது மக்கள் கையில் முடியும். அனந்தி பார்க்க போகிறோம் சார். ஸோ நம்ம வந்து வி ஹேவ் டு வெயிட் டில் 4th. இன்றைக்கி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க வந்திருக்கு, நம்ம அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அதை நம்ம பின்னாடி பேசலாம். ஏன்னா அது போல் கிடையாது, சொன்ன மாதிரி ஹோல்னா ஓட்டை, ஹோல் அந்த ஹோல் தான் ஓட்டை. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers,
Day or night, we drive for you.